பாருப்பா நான் வாயே திறக்கலப்பா, நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. இப்பவும் நான் தான் பேசுறேன், நான் தான் யசனம்கா. நான் கண்ணீர் வடிச்சிட்டு நிக்க, என்னைய பார்த்து இப்படி பேசாலப்பா. இதுக்கு மேலே நான் அந்த வீட்டுல இருக்க விரும்பலப்பா. நான் போய் தங்கச்சி வீட்டுல போய் இருந்துக்கிறியே. நீயும் உன் பொண்டாட்டி இந்த வீட்டுல சந்தோஷமா இருங்கப்பா. 11 மணிக்கு அவன் எந்திரிச்சாலும் கேள்வி கேட்காதுக்கு ஆள் இருக்காது. சந்தோஷமா இருங்க. நான் இருக்க போய் தானே உங்களுக்கு இடந்தெல்லாம் இருக்கு. நான் போறேன். ஆமா, இவ அந்த அன்னைக்கு மாவா வீட்டுக்கு போயிட்டு தான் மறுவேலை. ஆனா உன்ன மாவாக்காரியை போன் போட்டு இங்க வர சொல்லிடுவா. என்னமோ இவ கழிச்சுக்கிட்டு அங்க போற மாதிரி தான் பேச்சு. ஏம்மா நீ அம்மா இப்படி எல்லாம் பேசியா? நான் உனக்கு இருக்கம்லம்மா. உன் மாவே நான் உன்னை ஏதாவது சொல்லுதானம்மா? உனக்கும் அவளுக்கும் தானம்மா பிரச்சனை. நான் நல்லா தானமா நீ பாத்துக்கிடியே. நீ போய் தங்கச்சி வீட்டுல இருந்தா எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் தெரியுமா? ஆமா, என்னமோ இவர் தான் ஆத்தா கூடவே இருந்து பாக்கணக்கா. இப்போ பேக்க போட்டுட்டு ஆபீஸ் போறவரு சாயங்காலம் தான் வருவாரு. நாள் பூரா இவ கூட கடந்து சீரியல் நான் தான். என்னமோ இவர் கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்லா இருப்பாரு. அதுக்கு தாயா நான் போயிட்டோம்னா என்னை நினைச்சு நீ சங்கடப்படுவியா? என் புள்ள கஷ்டப்படுமேங்க ஒரு காரணத்துக்காண்டிதான் நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பொறுத்துட்டு போறேன்யா. நான் பேச வேண்டிய வசனம் பூரா அவ பேசிடுவா. நான் வில்லி ஆயிருவேன். அம்மா உனக்கு தெரியுதுலம்மா, நீ எங்கேயும் போயிட்டனா உன்னை நினைச்சு வருத்தப்படும் தெரியுதுல. கொஞ்சம் அமைதியா தான் ஈரமா. அவ பேசினாலும் நீ சத்தம் கட்டாம ஈரி.